Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல காலேஜில் அட்மிஷன் எடுக்கிற வரைக்கும் நம்ம சேனல் உங்கள் கூட இருக்க போது. ஏன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்க போகிறோம், ஸ்டேட் கவுன்சிலிங் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். அதனால் நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் நல்ல காலேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து ஏன் ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த சாய்ஸ் லாக் வந்து போர்ட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. எம்சிசி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்கீங்க, இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரியா, அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில் சூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. இன்னமும் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்காக. அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, அதாவது ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 நான் வந்து ரவுண்ட் 1 அப்ளை பண்ணவே இல்லை சார். சரியா, அப்போ நான் வந்து ரவுண்ட் 2 போக முடியுமா, அது வந்து ஆல் இண்டியாவில் போக முடியுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவில் நான் போக முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ரவுண்ட் 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா ரவுண்ட் 1ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னாலும் ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆல் இண்டியா வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரேங்க் வந்து ஃபுல்லாகவே வந்துருச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் இடையில என்ன வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஆனால் ஸ்டேட் கோட்டாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தனியாக அப்ளை பண்ணியிருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் தனியாக அப்ளை பண்ணி உங்களோட நேம் வந்து அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கணும். கவர்மெண்ட் ரேங்க் லிஸ்ட்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரேங்க் லிஸ்ட்லையோ வந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட்டில் ரேங்க்லையும் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் கோட்டா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நீங்கள் வந்து ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணல, போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகவே முடியாது. தமிழ்நாடு கவுன்சிலிங் நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா பண்ணவே முடியாது. அப்போ என்ன சார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல விவரமாக, அதனால தான் நான் சொல்கிறேன் விவரமாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது என் கையில் அமௌண்ட் இருக்குது, நான் நல்ல விவரமாக இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப லோவஸ்ட் மார்க்காக இருக்கவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஆல் இண்டியாவில். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃப் இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் ஓரளவுக்கு வந்து அந்த ஃபீஸ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைப்பாங்க, ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 போக கொஞ்சம் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா, ஆனால் இந்த ரவுண்ட் 1ல் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா என் கையில் காசு இருக்குது, கொஞ்சம் எலிஜிபிள் மார்க், அதாவது ஓரளவுக்கு என்கிட்ட மார்க் இருக்குது அப்படிங்கிறவங்க ரவுண்ட் 1லேயே போட்டு சீட் எடுத்துருவாங்க. சரியா, சீட் எடுத்துருவாங்க. இது நிறைய பக்கம் நடந்துட்டு இருக்குது, நடக்கவும் போகுது. சரியா, இப்போ நான் எதுக்காக ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்னமும் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா ஒருவேளை டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த டீம்டு யூனிவர்சிட்டி லோ ஃபீஸ்னே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இன்னமும் நமக்கு டைம் இருக்குது. எனக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற ரெடியாக இருக்கும். எந்த டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸில் ரவுண்ட் 1ல் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.